எக்ஸாம்லாம் வந்து எல்லாருமே வந்து நல்லா எழுதியிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பேப்பர் வேல்யூஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, அந்த வேல்யூஷனில் கொஸ்டினுக்கு வந்து எதுக்கெலாம் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து கொஸ்டின் வந்து தப்பாக இருந்திருக்கலாம் அல்லது டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அதில் வந்து எதுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து என்ன கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் கோட் EE 8018 மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு சிஸ்டம் டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா 13Aல ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த கொஸ்டின் வந்து லிட்டில் காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து 96 பைட்டு பிக் வச்சு எழுதியிருந்தாங்க அப்படின்னம்னா மார்க் வந்து அவார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் EE 3601 ப்ரொடக்ஷன் அண்டு சுவிட்ச் கியர். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5ல் வந்து ஃபால்ட் அப்படின்ற வேர்டு வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு ஸ்டூடெண்ட் வந்து பாசிபிள் ஃபால்ட்ஸ் எழுதியிருந்தாங்க அப்படின்னம்னா 2 மார்க் அவார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோட் CE 1353 ரியல் டைம் எம்பெடட் சிஸ்டம். இந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா 14Aக்கு வந்து ப்ரியாரிட்டி வந்து என்ன பண்ணி ஸ்டூடெண்ட் ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் தி ப்ரியாரிட்டி பேசிஸ் ஷெடியூலிங் வித் ஆர் வித்தவுட் ப்ரியாரிட்டி சீலிங் வச்சு எழுதியிருந்தாலே வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 14Bக்கு வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து அவார்ட் பண்ண சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சிஸ்டம் ஆட்டோமேஷன் EE 3020. இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 11Aல 2 ஸ்டூடெண்ட் ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் தி சேலஞ்சஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் சென்சார் இன் ஆட்டோமேஷன் சிஸ்டம் மார்க்ஸ் மே பி அவார்டட். நீங்கள் வந்து ஸ்மார்ட் சென்சாரை பற்றி ஆட்டோமேஷன் சிஸ்டம் பற்றி எழுதியிருந்தீங்களே உங்களுக்கு வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரிபிள்இயை பொறுத்த வரைக்கும் இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 வேல்யூஷன் தான். ஓகேங்களா. ஸோ வந்து இவ்வளோ தான் கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி வரைக்கும் நடந்த எக்ஸாம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. 26/6 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து ஃபேஸ் 2 வேல்யூஷன் நடக்கும். ஸோ அதை பற்றின கிரேஸ் மார்க் வீடியோவும் நம்ம போடுவோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னம்னா வந்துட்டு சிவில் டிபார்ட்மெண்ட்டு. சிவிலில் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CE 3004. ஓகேங்களா. அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா 15Aக்கு வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் வந்து அவார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு CE 3601 டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எலமெண்ட். ஓகேங்களா. இந்த சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 16B. அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபுல் மார்க்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ராப்ளம் வந்து 125 kN ஆர் 90 kN வச்சு சால்வ் பண்ணாலே வந்து ஃபுல் மார்க் வந்து அவார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சிவில் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா CSE டிபார்ட்மெண்ட்டில் வந்து இது வரைக்கும் எந்த கிரேஸ் மார்க்குமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கிரேஸ் மார்க் வந்து CSE டிபார்ட்மெண்ட்டுக்கு 26/6 வரைக்கும் நடந்த எக்ஸாமுக்கு வந்து எந்த ஒரு கிரேஸ் மார்க்குமே வந்து அவங்க வந்து அவார்ட் பண்ணலை. ஸோ ஃபேஸ் 2ல் வந்து எது இருந்தால் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.